அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னா 4 கேஜி சிக்கன் தம் பிரியாணி செஞ்சு காட்ட போறேன். ஒரு 20ல இருந்து ஒரு 25 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. டக்குன்னு எப்படி பிரியாணி பண்றது சிம்பிளான முறையில தெளிவான விளக்கத்தோட இன்னைக்கு இந்த பிரியாணி சொல்லி கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள. இப்ப அடுப்பை வச்சிடலாங்க. நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சாச்சுங்க பிரியாணி செய்யறதுக்கு. இப்ப இந்த பிரியாணிக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாங்க. நம்ம 1 லிட்டர் எடுத்துக்கலாம். 4 கிலோ சீரக சம்பா அரிசியை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு இப்ப நான் ஊற வச்சிடலாங்க. இப்ப 4 கிலோ பாத்தீங்கன்னா ஒரு 1.25 கிலோ வெங்காயம் நைஸா கட் பண்ணிருக்கேன். இது கூட தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்து வச்சுங்க. வெங்காயம் பொன்னிறமா வதங்குற வரைக்கும் பொறுமையா நல்லா கிளறி விட்டுறலாம். வழக்கமா சொல்ற மாதிரி தாங்க, பிரியாணிக்கு எப்பவுமே வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினாதான் கலர் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். பிரியாணி ஒரு நாள் ஃபுல்லா கெடாம இருக்கும். இப்ப இது நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் பொன்னிறமா வதங்க ஆரம்பிச்சிச்சுங்க. அடுத்தது கொத்தமல்லி புதினா சேர்த்திக்கலாம். சின்ன கட்டுல 2 கட்டு மல்லி இலை சேர்த்து வதங்கிட்டு இருக்குங்க. அடுத்தது புதினா இலை சேர்த்திக்கலாம். 2 கட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், இதையும் சேர்த்திக்கலாம். ரெண்டையுமே நல்லா வதக்கிடலாங்க. இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் சம அளவில் எடுத்து பேஸ்ட் அரைச்சிருக்கிறேன். இது நீங்கள் சேர்த்துனீங்கன்னா பிரியாணி நல்ல கலராக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இதை ஊற்றிக்கலாம். இந்த பேஸ்ட் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் மாறுது பார்த்தீங்களா. நல்ல பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷேடில் கலர் ஷேடில் வரும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கிராம் இஞ்சி, 400 கிராம் பூண்டு சம அளவா எடுத்து பேஸ்ட் அரைச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்ல பச்சை வாசனை போட்டுங்க, அது வரைக்கும் வதக்கிங்க. 10ல இருந்து ஒரு 12 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். முழுசா கீராம போட்டுக்கலாம். ஒரு வாசனைக்காக சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்து கலக்கலாம். இப்ப இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கிருச்சு. தக்காளி பாத்தீங்கன்னா 1.5 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நாலு கிலோ நம்ம ரைஸ் எடுத்திருக்கனால ஒரு 40 கிராம், 1 கிலோவுக்கு 10 கிராம் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். நான் சத்தி மசாலா தூள் தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் கலரா வேணுங்கிறதுக்காக. நீங்க வீட்டு மசாலா கூட சேர்த்துக்கலாம். 40 கிராம் போதுங்க, கலர் நல்லா கொடுக்கும். இது ஏன்னா சத்தி மசாலா கலர் நல்லா கொடுக்கும், அதனால இன்னைக்கு சேர்த்துருக்கேன். இல்ல வீட்டுல இருக்கிற மசாலா இருந்தா அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்தோம்னா பாத்தீங்கன்னா நல்ல கிரேவி பாத்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லா வந்துருச்சு. நம்ம வேற ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 400 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். 200 ml தயிர் சேர்த்திருக்கோம். இன்னொரு 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் தக்காளி, தயிர், மசாலா நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா நிறைய டவுட் வருங்க. எனக்கே ஆரம்பிச்சு நிறைய டவுட் இருந்தது. கொஞ்சமா செய்யும் போது இப்ப ஒரு டம்ளர் அளக்கணும்னா 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் பிரியாணிக்கு. இப்ப நம்ம நிறைய செய்யறதுனால 1 மடங்குக்கு 1.5 மடங்கு தண்ணி எடுத்தா போதும். அதாவது 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். நீங்க எத்தனை டம்ளர் எடுத்தாலும் 1 பங்குக்கு 1.5 பங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இது நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இந்த பிரியாணி தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 15 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்க போறேன். 1 இப்ப நம்ம இந்த உப்பு சேர்த்தியாச்சுங்க. பிரியாணி தேவையான உப்புலாம் சேர்த்தியாச்சு. நம்ம சிக்கன் முதலே சேர்த்துறேன் வதக்குறேன். ஏன்னா முதலையே நம்ம சிக்கன் சேர்த்தோம்னா சிக்கன் உடஞ்சிருது. அதனால நான் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் சேர்த்திக்க போறேன். லெக் பீஸ் நமக்கு முழுசா வேணும்னா தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம பிரியாணி தேவையான சிக்கன் எல்லாம் சேர்த்தியாச்சுங்க. இப்ப ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சு கொதிக்க விடலாம். இப்ப கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 4 லெமனை ஜூஸா புளிஞ்சிருக்குங்க, இதை சேர்த்திக்கலாம். அப்பதான் சிக்கன் எல்லாம் உடையாம வரும். அதனால முதலே சேர்த்திக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
திறந்து பார்த்துடலாங்க. தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சு வச்சிருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரிசி சேர்த்தியாச்சுங்க. ஒரு தடவை கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாங்க. அந்த ஆயில விலைக்கு விட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டா இருக்குங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். இப்ப அரிசி போட்டு 2 நிமிஷம் ஆச்சுங்க. அடி பிடிச்சிரும், அதனால கலரி விட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்து மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க. டக்குன்னு அடி பிடிச்சிரும், அதனால ஒரு மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப தண்ணியும் அரிசி லெவல் வந்துருச்சு. நம்ம தம் போட்டுடலாம். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப கனமான ஒரு தோசைக்கல் அடுப்பு மேல வச்சிருக்குங்க. நம்ம பிரியாணி பாத்திரத்தை மேல வச்சிடலாம். மேல வச்சாச்சு. எல்லாம் ஒரே ஈவனா இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சிருக்கீங்க. சுடு தண்ணி அதையும் மேல வச்சிடலாம். இப்ப ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியமான ஃப்ளேம்ல விட்டு அப்புறம் இறக்கலாம். பாருங்க, ஒரு செமையான சிக்கன் பிரியாணி மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இதே மெஷர்மெண்ட் செஞ்சீங்கன்னா நல்ல சூப்பரான பிரியாணி. பாருங்க, ஃபுட் கலரே நம்ம ஆட் பண்ணவே இல்லை. என்ன மாதிரி ஒரு கலர்ல செமையா இருக்கு பாருங்க. டக்குனு கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் அசத்துங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோல பார்ப்போம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.